வணக்கம். திருச்சியில ஒரு துயர சம்பவம் நடந்தது. 3ஆம் ஆண்டு நர்சிங் மாணவி ஒரு தீராத தலைவலி பிரச்சனைக்காக நேற்று மூக்கு அறுவை சிகிச்சைக்காக பிளான் பண்ணி சர்ஜரி நேற்று பிளான் பண்ணியிருந்தாங்க. சர்ஜரிக்கு முன்னாடியே அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷனால அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. உடனே டாக்டர்ஸ் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அனஸ்தட்டிஸ்ட் ரிவைவ் பண்ணிட்டு அவங்க போஸ்ட் அனஸ்தட்டிக் கேர் யூனிட் அப்படிங்கிற ஒரு ஐசியூ செட்டப்க்கு ஷிஃப்ட் பண்ணி வென்டிலேட்டர் பேஷண்ட் ரிவைவ் ஆகிட்டாங்க, கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. பிஏசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரா அயோட்டிக் பலூன், அதுவும் கார்டியாலஜிஸ்ட் அந்த பம்ப், அதுவும் கார்டியாலஜிஸ்ட் ஃபிட் பண்ணி அதில் பொருத்தி பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணாங்க. அதற்கு பிறகும் பேஷண்ட்டோட கண்டிஷன் திரும்பவும் ஸ்டெபிளைஸ் ஆச்சு. திரும்பவும் என்னாச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. மதுரை மெடிக்கல் காலேஜ்லேருந்து எக்மோ கருவி அது கொண்டு வரப்பட்டு அதை பொறுத்த சமயத்துலேயும் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் ஸ்டெபிளைஸ் ஆகலை. அப்புறம் திரும்பவும் எக்மோ கருவி பொருத்தப்பட்டு ரிவைவ் பண்ண முயற்சிகள், அனைத்து முயற்சிகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சிகிச்சை பலனின்றி இன்று காலை அந்த மாணவி உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த மாணவி குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அரசு சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தி கிடைத்தவுடன் அரசாங்கம் 4 மருத்துவர்கள் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை திருச்சிக்கு அனுப்பியுள்ளோம். அதில் ஒரு சீனியர் அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு பிசிஷியன், ஒரு ஏஎன்டி சர்ஜன், ப்ளஸ் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டன்ட் தலைமையில் இந்த குழு திருச்சிக்கு விரைந்து போயிருக்காங்க. அந்த என்ன ஒரு எந்த காரணத்தினால அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு விசாரித்து உடனடியாக ஓரிரு நாட்களில் அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஒருவேளை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு அந்த குழு கண்டறிந்து சொன்னாங்கன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் அரசு முழுமையாக இந்த பிரச்சனையில் நாங்கள் முழு கவனம் செலுத்திட்டு இருக்கோம். மாணவர்கள் அரசு மேலே நம்பிக்கை வைத்து கோரிக்கை நீங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம். கோரிக்கையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால் இந்த குழு அவங்க ஆராய்ந்து ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். தவறான சிகிச்சை கண்டிப்பாக ஒரு உயிரிழந்தது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இழப்பு யாருக்குமே ஏற்படக்கூடாது. அதுவும் ஒரு மூக்கு அறுவை சிகிச்சைக்காக போகிறப்ப உயிரிழந்தது கண்டிப்பாக அந்த ஒரு ஷாக், அந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க சொல்கிறாங்க. பார்ப்போம் அந்த குழு என்ன விசாரித்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம், இந்த அரசில் முதலமைச்சர் தெளிவான அறிவுறுத்தலை சொல்லியிருக்காங்க. ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு நியாயமான ஒரு விசாரணை நடக்கும். அந்த முழுமை நாங்கள் அதான் சொல்லியிருக்கோம். நியாயமாக ஃபுல்லாக விசாரித்து சொல்லுங்கள். யார் ஏதாவது தவறு இருந்தாலும் எதையும் மறைக்க தேவையில்லை. ஒரு நியாயமான ஒரு விசாரணை நடக்கும். அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்களோ, அதுக்கு அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாடுகளில் ஒரு புதிய வேலை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிறகு இந்த மாதிரி பல்வேறு பேண்டமிக் பொட்டன்ஷியல் இருக்கிற நிறையா நோய் தொற்றுகள் வர்றதுக்கான சாத்தியங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குது. அதற்கான பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ், இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று வந்தால் அது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணுங்கிறது நாங்கள் எல்லாம் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அங்கே ரிப்போர்ட்டும் உங்களுக்கு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறேன். அதாவது என் பாஸ்கர், மெடிக்கல் சூப்பரண்டன்ட், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், சென்னை. அப்புறம் அது அவர் தலைமையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழுவில் பாரதி மோகன், இஎன்டி ப்ரொஃபஸர், எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். அப்புறம் டாக்டர் பி சண்முக சுந்தரம், அனஸ்தீசியா ப்ரொஃபஸர், எம்எம்சி. அப்புறம் டாக்டர் என் ஜெயபிரகாஷ், மெடிசன் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், எம்எம்சி.
வந்து ஒரு இண்டிபெண்டான டீமை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அட்டாச்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கண்டிப்பாக ஒரு நியாயமான விசாரணை மேற்கொண்டு உங்களுக்கு அந்த விசாரணை அறிக்கையே கொடுப்பாங்க. மருத்துவமனை இப்போ அலுவலகம் வந்து எல்லா போராடி ஆமாம், இதை பற்றி நாங்கள் தெளிவான ஒரு ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்துட்டோம். அறிவுரையும் நாங்கள் கொடுத்துட்டோம், கழக நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தவிர யாரும் போய் இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், டாக்டர்ஸை போய் என்கொயரி பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு இதுவும் நடக்காது. நான் இன்னைக்கு ஜிஹெச் போய் நான் விசாரிக்கிறேன், போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ஒரு ஒரு அஷூரன்ஸ் தரேன். திருச்செங்கோடு ஹாஸ்பிட்டல் ஒரு தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் தரேன். பாம்பு கடி மருந்துகள் மற்றும் நாய்க்கடி மருந்துகளும் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா உத்தரவும் நான் கொடுத்துட்டு அவங்க இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக, அதாவது இங்கே என்னென்ன வேகன்சிஸ் இல்லாத மாதிரி என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கான எந்த வேகன்சி இல்லாத மாதிரி பார்த்து நான் திருச்செங்கோடோட சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, இந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க நான் பொறுப்பாக இருந்தாலும் திருச்செங்கோடு எனக்கு ஒரு ஸ்பெஷலான தொகுதி தான். அதனால் திருச்செங்கோடுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நான் மேற்கொள்ள செஞ்சு கொடுப்பேன். கண்டிப்பாக அதுதான் எங்கள் லட்சியம். பார்த்தீங்கன்னா இந்த அரசோட லட்சியம் என்னன்னா, பொதுமக்களுக்கு அரசு மருத்துவமனைகள் சென்றாலும் ஒரு தரமான சிகிச்சை கிடைக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான், நம்பிக்கை வரணுங்கிறது தான் எங்கள் லட்சியம். பொதுமக்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்றீங்களா? அது நான் சொல்றேன்ல, இதுதான் இப்ப 60 வருஷமா போயிட்டு இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி பழகிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் எங்கள் லட்சியம். அனைத்து மக்களுக்கும் தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனையில் கிடைக்க செய்வது தான் இந்த அரசின் லட்சியம். முதலமைச்சர் அவர்கள் இதை பண்ணணுங்கிறது தான் ஒரு தெளிவான ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.